pictures on your screens right now are of what is happening at the AIADMK headquarters. These are details that we have with us. A BJP contesting 27 seats. Let's take a listen. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று வரையறுக்கப்பட்டு அதன்படி இன்றைக்கு வெளியிடுகிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வந்திருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். எங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியிலே அதிக இடங்களை வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சிருக்கின்றன. டெல்லிக்கு சென்றால் கூட்டணியில் அங்கமைக்கிற தலைவர்களும் டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே என்னுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே Chief Minister of Tamil Nadu is afraid of losing. There are a lot of rumors and fake news that is being spread. இன்றைய தினம் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரை இருந்து ஒவ்வொரு Today, the leaders of our India Alliance have arrived here at AIADMK headquarters. இன்றைய இரவுக்குள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் தான் மரியாதைக்குரிய பீஸ் கோயில் அவர்கள் வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். Till yesterday night, talks were ongoing. Today, Piyush Goyal has arrived here in Chennai. எந்தெந்த தொகுதியில் எத்தனை ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிறகு இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டதோ how many ever these are candidates we contest from and how many seats we will announce very shortly. Discussions have been continuing on. அதான் சொன்னேன், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில கட்சிகளுக்கு நல்ல இடங்கள் அளிக்கப்படும். Please share it talk our country amongst our parties and alliance parties. We will announce the numbers real soon. அறிவிக்கின்ற பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி இடம்பெற்றிருக்கிறது அறிவிக்கப்பட்டுள்ளது. Very shortly we will announce பத்திரிகையாளர்களுக்கு ஊடகங்களுக்கு வழங்கப்படும். From our alliance parties, whichever parties will contest from how many seats and how many constituencies. 20 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் பேச்சுவார்த்தை நடக்கல. வந்தாங்க மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அமைச்சர் பீஸ் கோயல் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நாகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள், மரியாதைக்குரிய பாட்டாளி கட்சியுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், from the BJP, like
Piyush Goyal, several others have been actively taking இங்கே வருகிறார்கள் மற்றும் எங்களுடைய கூட்டணி our India alliance. ஜான் பாண்டியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் மற்றும் மரியாதைக்குரிய பெரியவர் For both the states of Puducherry and for Tamil Nadu, alliance partners have been in constant காலையெல்லாம் வந்தாங்க. மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாக்கு போட வந்திருக்கிறது. எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேடை வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்களோட திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு எங்களுடைய உணர்வுபூர்வமாக எங்களுடைய கூட்டணி அமைக்கப்படுகின்ற about our alliance partners and how many seats that will need to be given to each of our alliance. அதே விட மாட்டேங்கிறீங்க. எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலாம்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணியில் இருக்க தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி கேட்கறீங்களே, காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாங்க, விசா கொண்டாந்தது. அவர்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. விசா கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி in alliance between alliance partners, but don't you remember it was the Congress during whose time emergency happened? Why won't you ask the DMK and Congress about power sharing? Why only our party? Why are you targeting us? போனதுக்கு 6 சீட் வாங்குறாங்க, 5 சீட்டுக்கு அலையோடு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் தவறானது. எங்களுக்குள்ள பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்க போட்டுக்கிறது வாங்க வேண்டாம். Amongst all of our alliance partners, be it the PMK or the BJP, or the number of seat sharing talks that have been held with each of these parties, there has been an informed decision that has been taken. திருமதி கனிமொழி போனாங்களே டெல்லிக்கு, எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் எதற்காக போய் பார்த்தாங்க? To go and meet top. முடியலையே. Why did ஒரு கட்சினா கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஆலோசனை செய்வது இயல்பு. ஆனா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சிகள் எப்படி இழுபறிய என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கிறது. நான் டெல்லிக்கு போனது ராஜ்யசபால போய் கையெழுத்து போட போனேன். யாருமே பார்க்கல. நாங்க இத போய் அங்க டெல்லியில வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா எப்படி பண்றீங்க? commenting. I went to Delhi because I wanted to go and put my signatures for the Rajya Sabha candidature. ஏதாவது ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய கூட்டணி பொறுத்தது தெளிவா இருக்குது. நன்றி, வணக்கம். Our alliance is strong and clear in our outcome. CCPS. Mira, mira, mira. Even as talks within the NDA have clearly materialized, and these are pictures of a very smiling leaders here. Edappadi Palaniswamy, TTV Dinakaran and Piyush Goyal there. The NDA is larger, and Edappadi Palaniswamy, the chief of the AIADMK, talking about the fact that the talks were fairly smooth as far as accommodating various political parties within the NDA is concerned. These are details that we have with us as far as the NDA firming up before the assembly election, seat sharing arrangements with BJP at 27, PMK 18, AMMK to get 11 seats. 11 seats.